மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஸோ எஸ்பிஐ கிளர்க் சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் இருக்க போகுது, ரைட்டா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாக்சன் சார் இப்போ தான் ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ பார்த்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வழக்கம் போல எஸ்பிஐ கிளர்க்கை அடிச்சு தூக்குறதுக்கான வேலையை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம அந்த வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்றத விஷயம். எஸ் மக்களே, எஸ்பிஐ கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளையில இருந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ அதை யாரும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காகவும், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதை யார் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும், ஸோ அதை என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதை ஷெடியூல்லாம் எங்கேருந்து எடுக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவ் டெமோவாக கொடுக்கணும் அப்படின்றக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸை பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ கிளர்க்குக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும், ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், ஸோ எக்ஸாம் லெவலில் எப்படி இருக்கும், ஸோ அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி நீங்கள் அதை ட்ரைன் பண்ணிக்கணும் உங்களை அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெய்லி ஷெடியூலாக உங்களுக்கு ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டி, பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே வரப்போகுது, சரியா? ஸோ அதற்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் தான் எஸ்பிஐ கிளர்க்கான கிராஷ் கோர்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன், ஸோ அது எனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பீடில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க, சரியா? கண்டிப்பாக நடந்திருக்கும் அது, சரியா? அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது, கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ஸோ அதற்காக தான் மக்களே இந்த வீடியோவே, சரியா? ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ எப்படி அதை யூஸ் பண்ணணும், ஸோ எங்கேருந்து எங்கே பார்க்கணும், ஸோ என்ன மாதிரிலாம் ஷெடியூல் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லலாமேன்னு இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைவாக காமிச்சிடலாம் அப்படின்லாம் தான் இந்த விஷயமே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கிராக் வித் ஜாக் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா போதும். ஃபஸ்ட் எடுத்தோடனே www.crackWithJack.com போட்டிங்கனாலே இதான் நம்மளோட பேஜ், நம்ம பேஜ் வந்துடும். ஸோ இதில் 3 இடத்துல இருக்கும், சரியா? எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸ் வந்து 3 டைப்பாக இருக்கும். ஸோ என்ன யார் யாருக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ராயல் பாஸ் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு டைப். ஸோ நீங்கள் ராயல் பாஸ் வச்சுருக்கவங்க வந்து கவலையே பட வேணாம். ஸோ எல்லாமே, ஆனால் ஒரே விஷயம், ராயல் பாஸ் வாங்கிட்டீங்க, ராயல் பாஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க, சரியா? நிறைய பேர் அதை வாங்க முடியல, வேறு ஏதாவது பண்ணி கொடுங்க சார்லாம் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அது வாங்க முடியாத கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்கய்யா, சரியா? சும்மா ஏனோ தானோன்னு பர்ச்சேஸ் பண்ணி சும்மா வச்சிருக்காதீங்க. யூஸ் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வேலையை பாருங்கள், சரியா? ஸோ சும்மா வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சிருக்காதீங்க. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது அதுதான். கிராஷ் கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண வருது அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலராக படிங்க, தப்பே இல்லை, ஓகேவா? ஓகே. ஸோ இதில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சுப்ரீம் கார்டில் எஸ்பிஐ கிளர்க் சுப்ரீம் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதில் போய் நீங்கள் எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பிஐ கிளர்க் கிராஷ் கோர்ஸ். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ்க்குள்ளே வந்துடும், ஏன்னா இதுதான் கிராஷ் கோர்ஸ் பேஜ். ஸோ இதில் வரலாம், இல்லைனா ராயல் பாஸ்லையும் உங்களுக்கு இதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைவ் பேட்ச், நீங்கள் ரொம்பலாம் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக எஸ்பிஐ லைவ் பேட்ச்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதே பேஜ் தான் வரும், தெரியுதா? ஸோ முதல்ல அந்த பேஜ் இருந்துச்சு, இப்போ இதை கிளிக் பண்ணி இதே பேஜ் தான் வரும், ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ எஸ்பிஐ சுப்ரீம் கார்டு நான் வாங்கியிருக்கேன் சார், கிளர்க் சுப்ரீம் கார்டு வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு இது அவைலபிளாக ஆயிடும். ஸோ இல்லை நான் ராயல் பாஸ் உங்களுக்கு அவைலபிள் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் வாங்கலை, கிராஷ் கோர்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக எஸ்பிஐ லைவ் பேட்ச் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். 299க்கு ஆஃபர் இப்போ தான் போட்டிருக்கோம். ஸோ வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, சரியா? ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஐயோ இல்லையே சார், லேட் ஆயிடுச்சு சார், வாங்கலை வைக்கலன்னா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ நாளைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரியா? 299க்கு ஆஃபரில் இருக்குது. ஸோ இதுக்கான ஷெடியூல்லாம் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கூட டவுன்லோட் ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஷெடியூல் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஷெடியூல் வந்துச்சு பார்த்தீங்களா? எஸ். ஸோ இதில் இருக்கும். ஸோ என்னைக்கு என்ன கொண்டு போக போகிறோம், இங்கிலீஷில் என்ன வரப்போகுது, வேதிக் மேக்ஸ் இது குவான்ஸில் என்ன வரப்போகுது, ரீசனிங்கில் என்ன வரப்போகுது, ஸோ ரெகுலராக உங்களுக்கு என்னென்ன இருக்க போகுது ஃபுல்லாக எல்லாமே, இன்னைக்கு என்ன நடக்கும், ஸோ எந்த டேட்டில் எந்த கிளாஸ் போகுது, ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடும், ரைட்டா? ஸோ இதற்கான ஷெடியூல் உங்களுக்கு கையில் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஷெடியூல், 50 டேஸ்க்கான ஷெடியூல். ஸோ 50 நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம எப்படி படிக்க போகிறோன்றது தான் இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும்தான் இது, ஓகேவா? ஸோ அதற்காக தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 299 வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த இடத்துல பை நவ் நீங்கள் கிளிக் பண்ணினாலே, ஸோ எஸ் லாகின் கேட்குமா, நான் லாகின் பண்ணல, லாகின் பண்ணிடுங்க. யாராவது லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி தான் கேட்கும். ஸோ லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும், சரியா? அப்போ நம்ம கிராக் ஜாக் சைட்லேருந்து லாகின் பண்ணாலும் எங்கள் காட்டில் ஸோ பை நவ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக, QR கோட் மூலமாக, யூபிஐ மூலமாக, இல்லை வேலட் மூலமாக எப்படினாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், சரியா? அது உங்களோட பெனிஃபிட். ஸோ உங்களோட விஷயம், உங்களோட ஃபார்மேட் அது நீங்கள் எப்படினாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க, சரியா? இல்லை சார் நான் சும்மா பகுமானத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி வைக்க போகிறேன் சார், நான் எஸ்பிஐ கிளாஸ் கோர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வாங்காது, சரியா? ஸோ அதை வச்சுட்டு அந்த காசுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வேலையை பார்க்க வழியே பாருங்க, சரியா? எக்ஸாம் படிக்கிற வேலையை விட்டுட்டு ஸோ வேறு ஏதாவது வேலை பார்க்குற வேலைக்கு போகும், சரியா?
ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ எஸ்பிஐ கிளர்க்குக்கான லைவ் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான பெனிஃபிட் என்னன்றது உங்களுக்கு போன தடவை கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ண கேட்டீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கிராஷ் கோர்ஸ்னு. ஸோ கிராஷ் கோர்ஸோட பெனிஃபிட்டை முழுசாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா, கோர்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஃப்ரம் சாட்டர்டே தான் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும். இடம் பார்த்தாலும் அப்படி இருக்கு. சரியா, சாட்டர்டே நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எப்பப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன டாபிக்ஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு ஷெடியூலில் இருக்கும். சரியா, இந்த டைமுக்கு இது வரும், இந்த டைமுக்கு இது வரும். ஸோ இங்கனக்குள்ளேயும் இருக்கும், ஸோ உங்களுக்கு ஷெடியூல்லையும் இருக்கும். ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரியா, ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா மக்களே, ஸோ இதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஸோ ரெகுலராக படிங்க, தயவு செஞ்சு படிங்க. சரியா, படிக்காமல் இருக்காங்க, அசால்ட்டாக இருக்காங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஒழுங்காக படிங்க, ரெகுலராக படிங்க, கிராஷ் கோர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை சார் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராயல் பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களோட ஐடியா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களாவது யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்காவது கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணி 4 பேர் படிக்கிறதுக்காக உதவுங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணல சார், நான் அது வேஸ்ட்டாக நான் சும்மா தான் சார் வச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன் சார் சொன்னேன். சார் அப்படி சார் நான் வாங்கி எப்படி இன்னொருத்தரை படிக்க சொல்ல முடியும்? இப்போ நீ படி, யார் உன்னை படிக்கணும் சார்? ஸோ படிங்கயா. சரியா, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயமாகவும் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதற்காக தான் மக்கள் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ யார் யாருக்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது. 299 ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எஸ்பிஐக்கு கிராஷ் கோர்ஸ்க்கும் இருக்கும், சுப்ரீம் கார்டுக்கும் இருக்கும், ராயல் பாஸ்க்கும் எல்லாத்துக்கான லிங்க்குமே இருக்கும். ஸோ எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எஸ் ஓகே மகளே, தேங்க்யூ. ஸோ இது சொல்கிறக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். டாடா, பாய், see you.